2025ஆம் ஆண்டு அஜித்துக்கு பந்தய வெற்றிகள், பத்ம பூஷன் விருது, தொடர் ஹிட் படங்கள் என ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்துள்ளது. அவரது அடுத்த படங்களுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தல தொடர்ந்து மாஸ் காட்டுவார். அவரது அடுத்த பயணத்திற்கு நாம் அனைவரும் ஆதரவு தருவோம். திரைப்படங்களைத் தவிர அஜித் சிறிது காலம் ஓய்வு எடுத்துக்கொண்டார். குட் பேட் அக்லி படப்பிடிப்பு டிசம்பர் 2024ஆம் ஆண்டில் முடிந்த பிறகு குடும்பத்துடன் உலகப் பயணம் மேற்கொண்டார். இந்த ஆண்டு IPL நிகழ்ச்சியில் பங்கேற்றதும் பேட்டிகள் கொடுப்பதும் அவரது வழக்கமான அமைதியான இயல்புக்கு மாறாக இருந்தது. இனி வரவிருக்கும் படங்களைப் பற்றி பார்ப்போம். இயக்குனர் சிவாவுடன் அஜித்தின் 5வது கூட்டணி உறுதியாகியுள்ளது. வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் போன்ற வெற்றி படங்களுக்குப் பிறகு இந்த புதிய படம் தெலுங்கு தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் படப்பிடிப்பு தொடங்கி தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ் வெளியீட்டை இலக்காகக் கொண்டுள்ளது. KGF இயக்குனர் பிரசாந்த் நீலுடனும் ஒரு படம் பேச்சுவார்த்தையில் உள்ளது. ஹோம்பாலே பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படம் பிரம்மாண்டமான அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தவிர குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AK-64 இயக்கி 2026ஆம் ஆண்டு கோடையில் வெளியிடலாம் என்று சிலர் கூறுகின்றனர். திரைப்படங்களைத் தவிர பந்தய வீரராகவும் அஜித் இந்த ஆண்டு சாதனைகள் புரிந்திருக்கிறார். அவரது அஜித் குமார் ரேசிங் குழு இந்த ஆண்டு ஜனவரியில் துபாய் 24 மணி நேர பந்தயத்தில் 991ஆம் பிரிவில் 3ஆம் இடத்தையும், ஏப்ரலில் பெல்ஜியத்தின் ஸ்பா ஃப்ரான்கோர்சாம்ப்ஸ் பந்தயத்தில் 2ஆம் இடத்தையும் பிடித்தது. மேலும் ஜிடி 4ஆம் பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் விருதையும் வென்றது. மேலும் ஜிகர்தண்டா, பேட்ட போன்ற படங்களின் இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜுடன் அஜித் இணைந்து AK-64 என்ற படத்தில் நடிக்கலாம் என்பது குறித்து பேச்சுகள் நடந்து வருகின்றன. இந்த படம் அக்டோபர் 2025ஆம் ஆண்டில் தொடங்கி விரைவாக முடிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உறுதியாகவில்லை என்றாலும் கார்த்திக் சுப்பராஜின் ஸ்டைலிஷ் இயக்கத்துடன் அஜித் இணைவது ரசிகர்களை ஆவலாக்கியுள்ளது. தல அஜித்தின் 2025ஆம் ஆண்டு ஒரு கலக்கலாண்டாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு அவருக்கு இந்திய அரசு 3வது உயரிய குடிமகன் விருதான பத்ம பூஷன் வழங்கி கௌரவித்தது. ஏப்ரல் 28ஆம் தேதி இந்த விருதை பெற்ற அவர் தனது 30 ஆண்டு திரைப்பட வாழ்க்கைக்கும் 60க்கும் மேற்பட்ட படங்களுக்கும் இது ஒரு முத்திரை என்று குறிப்பிட்டார். தனது மறைந்த தந்தை, குடும்பம் மற்றும் ரசிகர்களுக்கு இந்த விருதை அர்ப்பணித்த அஜித்தின் பேச்சு அனைவரையும் உணர்ச்சிபூர்வமாக ஆக்கியது. இந்த ஆண்டு வெளிவந்த அவரது 2 படங்களும் பெரும் வெற்றி பெற்றன. பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியான விடாமுயற்சி படம் 1997ஆம் ஆண்டு ஹாலிவுட் படமான பிரேக்டவுன் போன்ற ஒரு அதிரடி த்ரில்லராக அமைந்தது. அஜர்பைஜானில் படமாக்கப்பட்ட இந்த படத்தில் அஜித் அர்ஜுன் வேடத்தில் தோன்றியதோடு த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன் சர்ஜா, ரெஜினா கசாண்ட்ரா போன்ற நட்சத்திரங்களும் இணைந்து நடித்திருந்தனர். படத்தின் அதிரடி காட்சிகள் மற்றும் அஜித்தின் தீவிர நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அடுத்து ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியான குட் பேட் அக்லி படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் வசூல் ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது. அஜித்தின் வித்தியாசமான நடிப்பு இந்த படத்தை மாஸ் ஹிட் ஆக்கியது.